ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். திஸ் இஸ் ஆனந்தராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாபிக் போயிடுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த வே ஆஃப் மேக்கிங் த கம்ப்யூட்டர் டு திங்க். நம்மள்ட்ட இருக்க போகிற ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை நம்மள்ட்ட இருக்க போகிற ஒரு சிஸ்டமோ இல்லை நம்மள்ட்ட இருக்க போகிற ஒரு மிஷினையோ we are going to make the system to think. அதை இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து we call it as an artificial intelligence அப்படின்னு சொல்ல போகிறோம். அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நிறையா கான்செப்ட் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா அதோட டெஃபினேஷனுமே வந்து என்னென்னா ஜஸ்ட் டு மேக் த மிஷின் டு லேர்ன். ஒரு மிஷினை எப்படி லேர்ன் பண்ண வைக்கிறது. ஒரு மிஷினுக்கு we are going to give the inputs. அது அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு அதுவாக பேஸாக ஒர்க் பண்ணி அது வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷனில் அவுட்புட் நம்ம கொடுக்க போகுது. ஸோ இந்த பேஸ் தான் வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேஜராக வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுமே என்ன அப்படின்னா இஸ் த மேஜர் பார்ட். இந்த மூணாக மேஜராக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சம் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்னென்னா நம்மள்ட்ட இருக்க போகிற அந்த சிஸ்டம், நம்மள்ட்ட இருக்க போகிற அந்த அல்காரிதம் வந்து இட் இஸ் கோயிங் டு ஒர்க் பேஸ்டு ஆன் த கிவன் இன்புட். நம்மள்ட்ட இருக்க போகிற ஒரு சிஸ்டமும் நம்மள்ட்ட இருக்க போகிற என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற இன்புட்டையும் பேஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண போகுது. அண்ட் இஃப் யூ நோ வாட் வில் பி த அவுட்புட் ப்ரிமிட்டிவ்ஸ், அவுட்புட்டோட அட்ரிபியூட்ஸோ இல்லை அவுட்புட்டோட ப்ரிமிட்டிவ்ஸோ என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து பிஃபோரே ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து நம்மளோட சூப்பர்வைஸ் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற லேர்னிங் அல்காரிதம்ஸ் கால் இட் ஆஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்மள்ட்ட வந்து வெறும் ட்ரைனிங் செட் இருக்குது, நம்மள்ட்ட வந்து இன்புட் டேட்டாஸ் இருக்குது. பட் we are not able to predict what will be the output. அவுட்புட் வந்து என்ன வரப்போகுது, அவுட்புட்டோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் அவுட்புட்டோட ப்ரிமிட்டிவ்ஸ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ் கால் இட் ஆஸ் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது தி என்விரான்மெண்ட் இஸ் அண்டர் அவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்மளோட ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிக்குள்ளே இருக்க போகிற ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிற மெஷின்ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு சிஸ்டமோ வந்து we are going to take it as an supervised learning algorithms. அதுக்கு வெளியில் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம கண்ட்ரோலுக்கு வெளியிலேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த என்விரான்மெண்ட்டும் நமக்கு அவுட்புட் என்னன்னு தெரியாத ஒரு சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ண போகிற அல்காரிதம்ஸ் we call it as அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தென் இப்போ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா லேர்னிங் வித் எவிடன்ஸ், லேர்னிங் வித் த இன்புட் டேக்கன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்மளோட சிஸ்டம் ஒர்க் பண்ண போகுது. அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறப்ப we are going to get the feedback from the environment. என்னோட சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, என்விரான்மெண்ட்லேருந்து நான் ஃபீட்பேக் எடுத்துக்க போகிறேன். எடுத்து நான் எகைன் என் சிஸ்டத்தில் கூட அதை இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்புட்டையும் எடுத்துக்கிட்டு என் சிஸ்டம் அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் இட்ஸ் பெட்டர் அவுட்புட். அந்த சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு பெட்டராக ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் பெட்டராக ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இதுதான் we call it as reinforcement learning அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ் வலுவூட்டப்பட்ட கற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா we are going to learn with evidence. அந்த என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம இன்புட்டையும் எடுத்து எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணுத்துலேயுமே உள்ளே வந்து கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரிதம்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அண்ட் அதை எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஒரு பேப்பரில் இருக்குது, ஜஸ்ட் காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதத்தை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து we are going to learn the problems. அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து we are having some methodologies இருக்கும், சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த அல்காரிதத்தோட பேசிக் யூஸ் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் இங்கே ஒரு சின்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா we are having the ப்ரிடிக்டிவ் அட்ரிபியூட்ஸ் ஆர் ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸோட ஹிஸ்ட்ரி.
நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை மேட்ச் விளையாடுறதுக்குள்ள ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்காஸ்டிங் இல்லை ஒரு திங்ஸ் வாங்குறதுக்குள்ள ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஏற்கனவே நம்மள்ட்ட ஒர்க் பண்ண ஹிஸ்ட்ரியில் சம் டேட்டாஸ் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இஸ் அண்ட் ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேட்டாவை. ஸோ இந்த டேட்டாவையும் நம்மக்கிட்ட இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம கையில் ஒரு இன்புட் டேட்டா இருக்கும், அதை வந்து வி கால் இட் அஸ் அண்ட் மாடல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாவையும் வி ஆர் கோயிங் டு கம்பேர். ஸோ இந்த டேட்டா இது எங்கிட்ட இருக்கிற ட்ரைனிங் டேட்டா ஆர் ப்ரிடிக்டிவ் அட்ரிபியூட்ஸ், இது கூட இது என்கிட்ட கரண்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை இது கூட கம்பேர் பண்ணி வரப்போகிற அவுட்புட் எனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ ஏற்கனவே இப்போ என்விரான்மெண்ட்டோட சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி மழை வருமா வராதா அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு 10 20 செட்டோ டேட்டாஸ் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போது இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வச்சுருக்க போகிறேன். ஸோ இதை நான் இந்த என்விரான்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படிங்கிறத நான் அவுட்புட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் த கம்பேரிசன். இந்த கம்பேரிசனுங்கிற இந்த இடத்துல தான் we are going to implement the machine learning algorithms. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெடிக்டிவ் அட்ரிபியூட்ஸ் ட்ரைனிங் டேட்டா இருக்க போகுது, என்கிட்ட இருக்க போகிற மாடல் டேட்டா ட்ரைனிங் டேட்டா இருக்க போகுது. இந்த டேட்டாவை இது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அல்காரிதம்ஸை வி கால் இட் அஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் இந்த அல்காரிதம்ஸில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இந்த இடத்துல இந்த அல்காரிதத்தை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ப்ரிடிக்ஷன், அதாவது அவுட்புட் கிடைக்க போகுது. நம்ம என்ன மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வரணுமோ, சில இடங்களில் வந்து வேல்யூவாக வரலாம், சில இடங்களில் வந்து எஸ்ஆர் நோ வரலாம், அந்த மாதிரி என்ன மாதிரி அவுட்புட் வரணுமோ அந்த அவுட்புட் வந்து இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே என்னன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிற அல்காரிதம். ஓகே, ஸோ இப்போ இந்த அல்காரிதம்ஸை ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறதுல இதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணுற அல்காரிதம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவி பேஸ் கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அப்படின்னு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டார் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹவ் இட் இஸ் ஒர்க் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கும், ப்ளஸ் இதோட ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் we are having பார்ட்டிஷனல் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் K-means and K-Medoid கிளஸ்டரிங் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்க போகுது. அதுக்கப்புறம் மாடல் பேஸ்டு கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளஸ்டரிங் அண்ட் EM கிளஸ்டரிங். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் இருக்கிற கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து we are having the கியூ லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து SAR அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆக்ஷன் ரிவார்ட் ஸ்டேட் ஆக்ஷன். ஸோ இது ஒரு அல்காரிதம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டீப் கியூ நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இதில் இருக்குது. இதில் ஒவ்வொரு அல்காரிதமும் நான் ஒவ்வொரு ஸ்டைல்லையும் உங்களுக்கு நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதில் ஒவ்வொரு அல்காரிதம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு அல்காரிதம் சொல்கிறப்பையும் அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரொடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அல்காரிதம் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அல்காரிதம் நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம் வந்து இட் கம்ஸ் அண்டர் த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கா இல்லை அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கா இல்லை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கா அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த அல்காரிதம் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு அல்காரிதம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட், இந்த ஒரு அல்காரிதம் என்னென்ன இருக்குது, இந்த அல்காரிதம்ஸில் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அல்காரிதமாக நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.